வணக்கம் நந்தனா சேனல் வியூவர்ஸ். இன்றைக்கி பலாப்பழக்காய் பிரியாணி. அதுக்கு கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிறோம். வெங்காயத்தை முதல்ல நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கிறோம். பொன்னிறமாக வறுக்கிறோம். நல்லா செவந்துருவோம். அப்படியே நல்லா பிரியாணிக்கு தான் திரும்பி அவங்களுக்கு வெங்காயம்லாம் போடுறோம். அந்த வெங்காயம் தனியாக இருக்குது. பட் இருந்தால் இது வந்து நல்லா சிவப்பாக வறுக்கணும். பாருங்கள், நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. பாருங்கள் எப்படி நல்லா வதங்கிருக்கு பாருங்கள். சூப்பராக வதங்கிருக்குது. இப்போ இதை நம்ம எடுத்து வச்சிடலாம் ஒரு தட்டில். இப்போ எடுத்து வச்சிட்டோம் நம்ம வெங்காயத்தை. இப்போ இதுலேயே வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு பட்டை கிராம்பு ஒரு ஏலக்காய் பே லீஃப் போடுறோம். கொஞ்சம் ஜீரகம் ஏற்கனவே நம்ம போட்டிருக்கிறதுனால டக்குன்னு வந்துருப்பாங்க, சூடு வந்துருச்சு பாருங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், வெடிச்ச உடனே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட போகிறோம். வெங்காயம் போட்டுக்கலாமே. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு பச்சை மிளகாய், இப்போ வந்து நம்ம வெங்காயத்தை போட்டுருவோம். நல்லா ஒரு கொஞ்சம் வதங்கணும். ஏற்கனவே நம்ம நல்லா வறுத்து வச்சுருக்கோம் வெங்காயத்தை. இது ஒரு சும்மா கொஞ்சம் பேருக்கு கொஞ்சம் வதங்கினா போதும். இப்போ இதில் கொஞ்சம் மசாலா ஐட்டம்ஸு, கரம் மசாலா, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், இதுக்கு வேண்டிய உப்பு, இப்போ தக்காளி போடலாம். தக்காளி இன்னும் கொஞ்சம் நீங்கள் வந்து பொடிசாக கட் பண்ணிக்கலாம். இவங்க கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிட்டாங்க. நீங்கள் வேணும்னா இந்த மீன் டைம் வந்து நம்ம பலாக்காய் இருக்குதுங்களா, அதில் வந்து இந்த பால் இதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்துட்டு இந்த உள் போர்ஷனை உண்டி நல்லா நம்ம நல்லா வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே ஸ்கொயராக சின்ன சின்ன க்யூப்ஸை நம்ம பன்னீர் கட் பண்ணுறோமா அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் வந்து உப்பு போட்டு பாருங்கள் எப்படி 75% வேக வச்சுக்கணும். 3/4 பங்கு வெந்துடணும். அதே மாதிரி நம்ம அரிசியும் வந்து வேக வச்சுக்கணும். புதினா கொத்தமல்லி போட்டுக்கிறோம். நம்ம வந்து பலாக்காய் பிரியாணி செய்கிறோம் இல்லையா, அதுக்கு இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. சாதமும் ரெடியாக இருக்குது. பாருங்கள், அது வந்து அதுவும் 75% வெந்து வச்சுருக்குறாங்க. ஸோ நம்ம முதல்ல வந்து பலாக்காயை போட்டுடலாம். பலாக்காயை போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா வந்து காரம் ஏறுதில்லை. தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி போட்டு வச்சுக்கோங்களேன். பலாக்காய் நல்லா காரம் ஏறுதில்லை. தயிர் ஊற்றலாம். கொஞ்சோண்டு தயிர் ஊற்றுறாங்களாம். பாருங்க, நல்லா ஏறுது. கொஞ்சம் தயிர்,
எலுமிச்சம்பழம் புளியும் புளியலாம் இல்லை? அதுவும் இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம். இப்போ சாதமும் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும், அடுத்தது இப்போ பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு. சாதம் ஏற்கனவே நம்ம வந்து வேக வச்சு தான் வச்சுருக்கிறோம். இதுக்கு வேண்டிய கொஞ்சம் தண்ணி ஊற்றினா போதும். இப்போ சாதத்தை போட்டுருக்கோம். கிளறினோம்னா கூட அவசியம் இல்லை, வெந்ததுக்கு அப்புறமேல கிளறிக்கலாம். இப்போ சாதத்துலேயும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சம் உப்பு, நெய் எல்லாம் போட்டிருக்கீங்க. இது போட்டு தான் தம் பிரியாணி மாதிரி. இப்போ தோசைக்கல்ல காய வச்சாச்சு. இப்போ தோசைக்கல் வந்து நல்லா சூடு பண்ணி வச்சுருக்குறாங்க தோசைக்கல்ல. அது மேலே அதை வச்சிடுறாங்க. ஃப்ளாட்டு தான் இது. இது வந்து நம்ம வந்து எலக்ட்ரிக் இதில் வைக்கிறதுனால, ஸ்டவ்வில் வைக்கிறதுனால இது ஃப்ளாட். இது இப்போ இது மேலே வச்சுட்டு இது மேலே சுடு தண்ணி, கொதிக்க சுடு தண்ணியை தம் வச்சிடுறாங்க. ஒரு 10 நிமிஷம் 10 நிமிஷம் அதில் வேகணும். அப்படி 10 நிமிஷம் கழிச்சு உங்களை பார்க்கலாம். பாருங்கள் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டுன்னு. தண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த தட்டை எடுக்கணும். சூப்பராக இருக்கு பாருங்கள். என்ன நாள் ஃபஸ்ட் கிளாஸாக வந்துருக்கு பாருங்கள். எப்படி ஜம்முன்னு வந்துருக்கு பாருங்கள். அப்படியே பிரியாணி மாதிரியே இருக்குது பாருங்கள். இப்படி தான் கலர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு பக்கம் சாதம் நல்ல சாதம் இருக்கணும், ஒரு பிரியாணி இருக்கணும். அப்படி நல்லா பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஏற்கனவே நம்ம வந்து வறுத்து வச்சுருக்கோம் வெங்காயம், அதை தூவிடலாம். என்ன கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். சூப்பராக வந்துருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். நலம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டமாக மறந்துடாமல் அமுக்குங்க. பாருங்கள் என்ன நல்லா வந்து கலர்ஃபுல்லாக வந்துருக்கு பாருங்கள். இப்படி நம்ம வந்து தட்டில் வச்சு இந்த வெள்ளை சாதமும் இது நம்ம சேர்ந்து சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நெய் ஊற்றலாம் வேணும்னா. நெய் ஊற்றுறியா? இல்லை, போதுமே. சரி. இப்போ நீங்கள் இருந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். பாய்.